பலியிது ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அழைக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் குரல் கேட்டு அவரது அருள் ஊற்றிலிருந்து அபிர்தமான அருள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல ஆனந்தமாக இத்திருப்பிடம் கூடியுள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் நாமத்தினால் மாதா தொலைக்காட்சி வழியாக கண்டு கொண்டிருக்கும் அனைத்து இறை மக்களுக்காகவும் உண்மையான பிறர் அன்பு, தன்னலமற்ற தியாக வாழ்வு இவற்றின் மூலம் மட்டும் இயேசு வழங்கும் அப்பத்தை உண்ணவும் கிண்ணத்தில் பருகவும் தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. நூற்றுவ தலைவரின் நம்பிக்கையும் சகோதர அன்பு, மனித நேயமும் தாழ்ச்சி நிறைந்த வாழ்வும் இயேசுவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்க வாய்க்காலாக இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. ஆம், தாழ்ச்சி கொண்டோர் வீழ்ச்சி அடைவதில்லை என்பதை உணர்ந்து இறை நம்பிக்கை, தாழ்ச்சி, மனிதநேயம், தன்னலமற்ற தாராள பகிர்வு போன்ற பண்புகளை நமது வாழ்வில் கடைபிடித்து வாழ இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே மறைசாட்சியராகிய திருத்தந்தை புனித கொர்னேலியுஸ், ஆயர் புனித சிப்ரியான் ஆகியோரை திருச்சபையானது நினைவு கூறுகிறது. இந்த மறைசாட்சி புனிதர்களின் வழியாக இறைவன்
நம்மை ஆசிர்வதிக்க நம் வாழ்வை மாற்ற இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகெங்கிலும் இருந்து இந்த அற்புதமான நவநாள் திருப்பலியை சிறப்பாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு அற்புத குழந்தை இயேசுவின் பெயரால் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்நாள் முழுவதும் திருப்பயணிகளாக வந்து அற்புத குழந்தை இயேசுவை நாடி அவரால் தொடப்பட்டு சுகப்பட்டு குணப்பட்டு நலப்பட்டு மேம்பட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். இப்பலியில் பங்கேற்க தடையாக உள்ள நமது குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் என் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாயரா விழிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறைசாட்சியராகவும் புனிதர்களான கொர்நேலியுஸ் சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளிரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இன்று அறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையை கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது
கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டோனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீ கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, இதை நீ அறிவீர். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீரளிக்கும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய
மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் எனக்கு தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இதை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய ஆசீர்வாதங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூற்றுவ தலைவன் வழியாக பல்வேறு கிறிஸ்துவ வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்பிக்கின்றார். நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் என்று அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ரோமையினுடைய நூற்று தலைவனுடைய அதிகாரம், அவருடைய வலிமையை நாம் அறிவது மிகவும் அவசியமான ஒன்றாக இன்றைய நாளில் சொல்லப்படுகிறது. நூற்றுவ தலைவர்களில் பெரும்பாலானோர் புறவனத்து மக்களாகவே இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த நூற்றுவ தலைவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதை ரோமையினுடைய சட்ட வல்லுநராக இருக்கக்கூடிய காயுஸ் இவ்வாறு சொல்கிறார். ஒரு நூற்றுவ தலைவனுக்கு கீழாக பணி செய்யக்கூடிய படை வீரனின் வாழ்வும் சாவும் இந்த நூற்றுவ தலைவனுடைய முடிவில் தான் இருக்கிறது. அவருடைய டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம்ல,
அதில் தான் இருக்குது என்று அழகாக சொல்கிறார். தொடர்ந்து பார்க்கிற பொழுது இந்த நூற்றுவ தலைவன் ரோமை படைக்கு கீழாக பணி செய்யக்கூடியவர்களை எப்படி பார்ப்பான் என்பதை அழகாக ரோமையினுடைய எழுத்தாளர் வரோ என்பவர் இவ்வாறு சொல்கிறார். ஒரு நூற்றுவ தலைவன் தன்னுடைய படைகளுக்கு கீழாக பணி செய்யக்கூடிய அனைவரையும், அது படை வீரனாக இருக்கலாம் அல்லது தான் பயன்படுத்தக்கூடிய குதிரைகளாகவோ கழுதைகளாகவோ மற்ற விலங்குகளாகவோ இருக்கலாம், அல்லது அவன் பயன் செய்யக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே நூற்றுவ தலைவன் ஒரே சம அளவில்தான் பார்ப்பான் என்று அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வலிமையும் அதிகாரமும் பார்க்கக்கூடிய விதத்தில் சம அளவும் இருக்கக்கூடிய நூற்றுவ தலைவனை பற்றித்தான் இங்கே நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான முறையிலே, வித்தியாசமான பாணியிலே கிறிஸ்துவ வாழ்வு நெறிகளை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இங்கே சொல்லப்படக்கூடிய நூற்றுவ தலைவனை பார்த்தோம் என்றால் அதிகாரத்தினால் அல்ல, அன்பினால் மக்களை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாளர்களை, படைவீரர்களை அவன் பராமரிக்கிறான். எனவே தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நூற்றுவ தலைவனுடைய அந்த பணியாளன் நோயில் இருக்கிற பொழுது, சாவில் இருக்கிற பொழுது அவர் மீது இந்த நூற்றுவ தலைவன் மிகுந்த அன்பு கொண்டிருந்தான், மதிப்பு கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நமக்கெல்லாம் நோய் வருகிற பொழுது அல்லது நாம் அனைவரும் நம்முடைய உறவுகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது மருத்துவரிடமிருந்து 3 வார்த்தைகளை நாம் விரும்ப மாட்டோம். ஒன்று, ஏதாவது வேற ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கூட்டிட்டு போங்க. ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. மூன்றாவதாக, இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது, கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த 3 வார்த்தைகளையும் வியாதியில் உள்ள, நோயில் உள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரிடமிருந்து கேட்பதற்கு அஞ்சுவார்கள். இங்கே இறுதியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ லெட் அஸ் ப்ரே டு காட். கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம் என்பது என்னுடைய அர்த்தம்தான் இந்த நூற்றுவ தலைவனுடைய பணியாளருடைய நிலையாக இருக்கிறது என்பதை விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நூற்றுவ தலைவன், நான் ஏற்கனவே சொன்னேன், இவனை காப்பாற்றுவதும் அல்லது அவனை சாகடிப்பதும் அவனுடைய கையில் இருந்தாலும் கூட இந்த நூற்றுவ தலைவனுடைய அணுகுமுறை அன்பினால் இருந்தது என்பதை அழகாக அவருடைய வாழ்க்கை பாடங்கள் சொல்கிறது. எனவேதான் இந்த நூற்றுவ தலைவன் அந்த படைவீரன் மீது மதிப்பு வைத்திருந்தான், அவரோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, அடுத்த நிலையிலே இந்த நூற்றுவ தலைவன் என்ன செய்தான் என்றால், தான் போய் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாலும் கூப்பிடாமல் யூதர்களுடைய உதவியை பெறுகிறான். அப்படி என்றால் இந்த நூற்றுவத்தனுடைய இரண்டாவது பண்பு என்னவென்றால், நூற்றுவத்தனுடைய இருப்பு, அவனுடைய பிரசன்னம் நல் உறவினுடைய பிரசன்னமாக இருக்கிறது என்பதை அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எனவேதான் எந்த யூதர்களும் ரோமை படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய நூற்றுவ தலைவர்களை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் இங்கே பார்த்தோம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய யூதர்களின் மூப்பர்கள் அந்த நூற்றுவத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க செல்கிறார்கள். சந்திக்க செல்கிற பொழுது இந்த நூற்றுவ தலைவனை பற்றிய ஒரு நல்ல ஒரு மினி ரிப்போர்ட், நம்ம ஏடிஎம்லாம் வந்து விட்டு எடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மினி ரிப்போர்ட் கிடைக்கும்ல, இதே போன்று இந்த யூத மத தலைவர்கள், மூப்பர்கள் இந்த நூற்றுவ தலைவனை பற்றி இயேசுவிடம் ஒரு சின்ன ஒரு அழகான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ஆண்டவரே இயேசுவே, இந்த நூற்றுவ தலைவனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், ஏனென்றால் அவர் அதற்கு தகுதி உள்ளவர். முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த நூற்றுவ தலைவன் எங்கள் மீதும் எங்கள் மக்கள் மீதும் அன்பு கொண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, இந்த நூற்றுவ தலைவன் எங்களுடைய சமய நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கு எங்களுக்கு தொழுகை கூடங்களை கட்டியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம், இந்த நூற்றுவ தலைவன்
எங்களோடு எப்பொழுதுமே அன்பு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். எனவே தயவு செய்து நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த யூத மூப்பர்கள் அனைவரும் இயேசுவை ஆர்வமாய் நாடி அவர்களை அழைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோப்பின் புத்தகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, ஆண்டவரை நம்பிக்கையோடு நாடுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று. எனவே இந்த யூத மக்களுடைய யூத மூப்பர்களுடைய நல்ல செய்தியை கேட்டு ஆண்டவரும் இணங்குகிறார். அவர்களோடு இணைந்து அந்த நூற்றுவ தலைவன் வீட்டிற்கு செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று பிறருக்காக நாம் பரிந்து பேச போகிற பொழுது அவருடைய நல்ல பண்புகளை எல்லாம் சொல்லுவோம். அவர்கள் ஒரு சில வேளைகளில் மோசமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பற்றி நல்ல பண்புகளை சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூற்றுவ தலைவனுடைய வாழ்க்கை ஏதோ பேருக்காக அல்ல, மாறாக அவனுடைய இருப்பும் பிரசன்னமும் நல்லுறவினுடைய ஒரு சின்னமாக இருந்தது. எனவே தான் அழகாக பாடுவாங்கள், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். இந்த நூற்றுவ தலைவன் மிகப்பெரிய அதிகாரம் வைத்திருந்தாலும் இவன் யூத மக்களோடும் படைவீரனோடும் தான் சார்ந்திருந்த அனைவரோடும் நல்லுறவு கொண்டிருந்ததால் இயேசுவும் கூட தன்னுடைய பிரசன்னத்தை கொடுப்பதற்காக இந்த யூத மூப்பர்களோடு மனமுவந்து மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார். மூன்றாவதாக இந்த நூற்றுவ தலைவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், அதாவது விவிலியத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள், நாம் கடவுளுடைய மகத்துவத்தை, கடவுளுடைய புனிதத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் முதலில் நமக்குள் வருவது நம்முடைய தகுதியற்ற நிலை, நம்முடைய பாவ நிலை. இதற்கு நல்ல ஒரு அடையாளம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் அழைத்த பேதுருவை அழைக்கிற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொன்னார். இந்த உலகுக்கெல்லாம் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நற்செய்தியை அறிவித்த பவுலடியாரும் கூட சொல்லுவார், பாவிகளில் முதன்மையான பாவி நான் என்று சொல்கிறார். இவர்கள் அனைவருமே தங்களுடைய தகுதியில்லாத தன்மையை, பாவ நிலையை எப்பொழுது உணர்ந்து கொண்டார்கள் என்றால், கடவுளுடைய புனித தன்மையை, கடவுளுடைய உன்னதமான நிலையை அறிந்ததன் பிறகு தங்களுடைய தகுதியற்ற தன்மையை அறிக்கையிடுகிறார்கள். இங்கும் கூட இந்த நூற்றுவ தலைவனை பார்க்கிறோம். இயேசுவை பற்றி அவர் அறிந்திருந்தார், இயேசுனுடைய புதுமைகளை பற்றி அவர் தெரிந்திருந்தார். இருந்தாலும் கூட அவருடைய பிரசன்னம் என் வீட்டிற்குள்ளாக, நான் வாழக்கூடிய பகுதிக்குள்ளாக வருவது நான் தகுதியற்றவன் என்பதை அவர் எடுத்து கூறுகிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம், அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. எனவே பிரியமானவர்களே, இவர் இயேசுவை முழுமையாக அறிந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னையே முழுமையாக தாழ்த்தினார். கடவுள் மீது, ஆண்டவர் இயேசு மீது தான் பெற்றிருந்த நம்பிக்கையை ஆழப்படுத்தினார். எனவேதான் ஆண்டவரும் மிகவும் இறங்கி அவருக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம், மூப்பர்களை அனுப்பியவர் தன்னுடைய நண்பர்களையும் அனுப்புகிறார். ஏனென்றால், ஆண்டவரே உமக்கு தொல்லை வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான். இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த நூற்றுவ தலைவன் எப்படி பயன்படுத்தியிருக்க முடியும் என்றால், கட்டாயம் அவன் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுத்திருக்கக்கூடும். யூத மூப்பர்களோடு நல்ல பழக்க வழக்கம் இருந்ததால் அவர்கள் தொழுகை கூடத்திலே திருப்பாடலை வாசிக்கிற பொழுது அல்லது இறை வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவனும் இந்த நூற்றுவ தலைவனும் விசுவசித்திருக்கலாம். எனவே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்ற வார்த்தை எங்கிருந்து அவன் எடுத்திருப்பான் என்றால், நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 107 இறைவசனம் 19-20 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கள் அவர்கள் நெருக்கடியில் இருந்த பொழுது ஆண்டவரை கூவி அழைத்தார்கள், அவரும் அவருடைய துன்பங்களிலிருந்து விடுவித்தார். அந்த 20வது வசனத்தை பார்த்தோம் என்றால், கடவுள் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த நூற்றுவ தலைவனுடைய விசுவாசம் இறை வார்த்தையின் வழியாக வந்தது. செப்டம்பர் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் விவிலியத்திற்கும் விவிலிய வார்த்தைகளுக்கும் அதிகமான
முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நூற்றுவ தலைவனும் அதற்கு ஒரு முன்மாதிரி. அந்த நூற்றுவ தலைவன் சொன்னான், இந்த வார்த்தைகள் மீது விசுவாசம் கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மட்டும் அனுப்பும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று பார்க்கிறோம். இந்த நூற்றுவர் தலைவனுடைய வாழ்வியல் செயல்பாடுகளும் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய நாமான் என்று சொல்லப்படக்கூடிய ஆளுநருடைய வாழ்வியல் செயல்பாடுகளும் ஒத்துப்போகிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நூற்றுவ தலைவனும் இயேசுவை நேரடியாக பார்க்கவில்லை. இயேசுவும் கூட நேரடியாக வந்து அவனை தொட்டு குணப்படுத்தவில்லை. அதே போன்று பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த நாமானும் கூட பார்க்கிறோம், அவன் கடத்தி வந்த ஒரு யூத பெண் தங்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர் கடவுளுடைய வல்லமையால் புதுமைகளை செய்கிறார் என்று சொல்கிறார். எனவே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து எலிசாவை சந்திக்க செல்கிறான். எலிசாவும் கூட நேரடியாக வந்து அவனுடைய தொழுநோயை தொட்டு குணப்படுத்தவில்லை, மாறாக அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். நீர் சென்று இப்படிப்பட்ட ஆற்றிலே மூழ்கி எந்திரி என்று சொல்கிற பொழுது அவனும் கேட்டு அங்கே ஆசீர்வாதத்திலே நினைந்திருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். அவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களில் மகிழ்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்வும் என்னுடைய உன்னதமான அதிகாரமும் அன்புக்குரியதாக இருக்கிறதா? என்னுடைய இருப்பு இந்த ஊரிலும் என்னுடைய வீட்டிலும் என்னுடைய அலுவலகத்திலும் நட்புறவை பாராட்டுவதாக, நல்லுறவை பாராட்டுவதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அதிகாரமும் அனைத்து பலமும் கொண்டிருந்தாலும் கூட இந்த நூற்றுவ தலைவனை போன்று கடவுளை முழுமையாக அறிந்து தன்னுடைய தாழ்ச்சியினால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நான்காவதாக, இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து வியந்து அவரை பாராட்டுகிறார். ஆண்டவர் ஏன் இவரை பாராட்ட வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்ற பொழுது அவர்களால் புதுமையும் அற்புதங்களும் பல்வேறு வகையான குணப்படுத்துதலையும் செய்ய முடியவில்லை. காரணம், அந்த சொந்த ஊர் மக்களுடைய விசுவாசமின்மையை குறித்து அவர் வியப்புற்றார். ஆனால் இந்த நூற்றுவ தலைவன் புறவினத்தான், கடவுளையும் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்திருந்தான். தன்னுடைய அதிகாரமும் தம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளும் தன்னால் வந்ததல்ல, மாறாக கடவுளால் மட்டுமே கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தான். தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். ஆண்டவரும் இயேசுவும் அவரை குறித்து, அவருடைய நம்பிக்கை குறித்து வியப்படைத்தார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுனுடைய ஆலயத்தை, திருத்தலத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய விசுவாசத்தினால், நம்முடைய சான்றுமிக்க வாழ்வினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மை குறித்து வியப்படைய செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்ப்போம். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி இவ்வாறு சொல்லுவார், கடவுளின் கரம், கடவுளுடைய உன்னதமான புனிதத்தன்மை இந்த உலகத்தை ஆள வல்லது, படைக்க வல்லது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கையான தாழ்ச்சியுள்ள ஜெபம் கடவுளின் கரத்தையே உம்மை நோக்கி ஆசீர்வாதங்களில் நிரப்பச் செய்யும் என்று சொல்கிறார். எனவே நாமும் கூட இந்த நூற்றுவ தலைவனிடமிருந்த நல்ல பண்புகளை வாழ்வாக்குவோம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்திருப்போம், சான்று பகருவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியரான புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. கொர்நேலியுஸ் சிப்ரியான் என்னும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளில் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமையடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை ஆயர் பிரான்சிஸ், எங்கள் தல திரு அவையின் ஆயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் முகபோந்தவராய் வாழ்ந்த அனைத்து புனிதருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இந்நுழையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவர், இருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவர், இருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. இறைவா சம்மதமா, மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தார். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, இத்திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்நேலியுஸ், சிப்ரியான் என்னும் புனிதர்கள் இவர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது ஆவியாரின் வல்லமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு என்றும் சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது.